கர்நாடகாவில் இருக்கிற பெல்லாரி ஃபோர்ட்டில் இருக்கோம். இது ஃபோர்ட்டை பற்றி சின்ன இது. இந்த கோட்டை கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டினது சொல்லப்பட்டாலும் இதுக்கு அப்புறமா ஹைதர் அலி அப்புறம் திப்பு சுல்தான் இந்த கோட்டையை ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் வந்தவொடனே அவனுங்க சுற்றி இது போட்டு இதை யாரும் மக்கள் பயன்படாத அளவுக்கு தொல்பொருள் அந்த இதில் கொண்டு ஆர்காலஜிக்கல் சைட்டாக இதை மாற்றிடுவாங்க. அப்படி தான் இது மாறி இருக்குது. கோட்டை ரொம்ப புதுசாகவும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக வருது. இந்த கோட்டையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் தான். இங்கே இருக்கிற கல்லுலாம் ஒரு கதை பேசுது. ஸோ இந்த கல்லே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது கோட்டையை கட்டும்போது இந்த கல்லுங்க இந்த மாதிரி ஆகிருக்குமா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கான்னு சொல்லிட்டு கோட்டைக்கு மேல்புறமாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் காத்துட்ருக்கு. இந்த பெல்லாரி ஏரியா எப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வறண்ட ட்ரையான பூமி, காஞ்சி போயிருக்கு. தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். வீட்டு டேங்க் மேலே பார்த்தோன்னா அவன் 4 டேங்கு 5 டேங்குன்னு வச்சுருக்கான். லாரியில் தண்ணி வாங்கி மேலே ஏற்றிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப ட்ரையான பிளேஸு. பகலில் பிப்ரவரி மாதமே வெயிலெலாம் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுற்றுற அளவுக்கு அடிக்குது வெயில். இது பிப்ரவரி மாதம்தான், எப்படி இருக்குது பாருங்கள் வெயில். கோட்டைக்கு மேல் தளத்தில் போய் பார்த்தோம்னா இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பாறைங்கள் தான். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு நிறைய தடயங்கள் கோட்டைக்கு மேலே இருக்குது. பாறையில் பெரிய பெரிய சுனைகளை வெட்டி வச்சுருக்காங்க. அந்த சுனைகளை வெட்டியது யாருன்னா இப்போது இந்த கோட்டையை கட்ட ஆளுங்களே கிடையாது. இதுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த தமிழர்கள்னால் திராவிடர்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா தமிழர்கள் திராவிடர்கள் இந்த இதில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பே ஒரே ஆளுகை கீழே தான் இருந்திருக்கு. விந்திய மலைத்தொடருக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான்.
அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா, இறந்ததுக்கு பின்னாடி அவங்கள புதைக்கிற அந்த சடங்கு முறை இருக்குது. ஈமச்சடங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முறை வந்து சவுத் இந்தியாவில் வந்து பெருவாரியான மக்களால் ஒரே மாதிரியான ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த முறையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போது தமிழக ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க, இரும்பு பயன்பாடு வந்து 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படி சொல்லி. அப்போது 5000 ஆண்டுகள் பழமையானதுன்னா அப்போ பார்த்துக்கலாம். அந்த இரும்பு வச்சு தான் இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் சர்வசாதாரணமாக உடைச்சிருக்காங்க. இந்த மலைக்கு போகிற வழியிலேயே வந்து ஒரு பெரிய குகை தளம் இருக்குது. அந்த குகை எப்படின்னா, போகிற வழியே வந்து அவங்க மலையில் தான் வச்சுருக்காங்க. அந்த வழியே வந்து இவங்க பிற்காலத்தில் கோட்டையை கட்டுறவங்கள வந்து அந்த வழியை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லுனால வழியை உடைக்காமல் அதுக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது. இப்போது மேல்தளத்தில் போய் பார்த்தோம்னா தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 60 இல்லை 70 சுனைகள் வந்து அவங்க வெட்டி வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய பெரிய சுனைகள். இந்த சுனைகள்லாம் ஏன் அப்போ வெட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலப்பரப்பு வந்து ஒரு மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால, கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும்ன்றதுனால அந்த சுனைகள் வெட்டி அதை பாதுகாத்துருக்காங்க. அந்த மாதிரியான சுனைகள் வந்து மேல் பரப்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கிற நம்ம இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த சுனைகள் தான் வந்து மெயின் மேட்டராக இருக்குது எல்லா இடத்துலையுமே. அப்போது இந்த இடத்த வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி மெகாலித்திக் நியோலித்திக் பீப்புள் தான் இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க தான் இதில் வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே இருக்கிற இந்த இது வந்து ஒரு டால்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்து அதை பின்னாடி கோட்டையை கட்டும்போது அவங்க எல்லாருமே அந்த டால்மெண்ட்ஸை உடைச்சி காம்பவுண்ட் வால்க்கு யூஸ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தெரியுது. டால்மெண்ட்ஸ்னால் இப்போது கர்நாடகாவிலே எரபணக்கல், சங்கனக்கல், அப்புறம் தமிழ்நாட்டில் மல்லச்சந்திரம், அப்புறம் நிறைய எல்லா கிராமங்களையும் வில்லேஜுகளிலையும் டால்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. எப்படி பார்க்கும்போது இந்த சைட்டு வந்து கண்டிப்பாக வந்து மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 டால்மெண்ட்ஸ் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதில் வந்து நம்ம இந்த இடம் வந்து கோட்டையை தாண்டி இது ஒரு நியோலித்திக் அண்ட் மெகாலித்திக் பீப்புள் 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி விந்திய மலைத்தொடர் கீழே ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்துக்குள்ள சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஈடான மக்களும் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த பெல்லாரி ஃபோர்ட் வந்து ஒரு முக்கியமான தொல்பொருள் இடமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையை பிடித்த பின்னாடி வந்த ஆட்சியாளர்களும் இந்த சொன தண்ணியை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி இதை சுற்றி காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி இது எல்லாமே வந்து இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் பாதுகாத்துருக்காங்க. அந்த மாதிரி பாதுகாத்ததுனால தான் இப்போ இந்த இடம் வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. இந்த நீர்நிலைகள் வந்து அதுக்கப்புறம் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இதை முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க. இதை வந்து ஸ்விம்மிங் பூலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீர்நிலையாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த இடம் வந்து இது ஃபோர்ட்டு கட்டினதுனால அதுக்கப்புறம் அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை ஒரு கோட்டையாக மட்டும் பார்த்துருக்குறாங்களே கண்டி, ஆனால் இது ஒரு நியோலித்திக் மெகாலித்திக் பீப்புள் வாழ்ந்த இடமா அவங்க இதை பார்க்காம விட்டுட்டாங்களோன்னு நமக்கு தோணுது. கண்டிப்பாக அந்த ஹேங்கலில் வந்து ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இரும்பு பயன்படுத்திய மக்கள் வாழ்ந்த இடம் இது. அந்த இடத்துக்கு உண்டான புரிதலோடு இந்த பெல்லாரி ஃபோர்ட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு இன்னும் மேலும் தகவல்கள் நல்ல கிடைக்கும் நான் நம்புகிறேன்.